Hi friends, welcome back to my channel Queen's Kaivannam Tamil. நம்ம இன்னைக்கு கார்த்திகை தீபம் ஸ்பெஷலா பொரி உருண்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பொரி உருண்டை செய்யறதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா பொரி, வெல்லம், ஏலக்காய் தூள் இதுதான் தேவைப்படும். இப்போ எவ்வளோ பொரிக்கு எவ்வளோ வெல்லம் போட்டால் கரெக்டாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் வீட்டில் எந்த கப்பில் மெஷர் பண்ணிக்கிறீங்களோ அதில் 1 கப் வெல்லம் அப்படின்னா 3 கப் பொரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். நான் இன்றைக்கி இந்த கப்பில் வச்சுருக்கேன். இந்த கப்பில் 1 கப் வெல்லத்துக்கு 3 கப் அளவு பொரியை இந்த பெரிய பவுலில் போட்டு வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சுட்டு அதில் 1 கப் வெல்லம் எடுத்துருக்கோம் இல்லையா, அதை போட்டுட்டு இந்த 1 கப் வெல்லத்துக்கு 1/4 கப் அளவு தண்ணி ஊற்றி இந்த வெல்லத்தை கரைச்சி வெடிக்கட்டி எடுத்துக்கலாம். ஏன்னா அதில் மண் தூசி எதனா இருக்கும் இல்லையா, அதனால் அந்த வெல்லத்தை கரைச்சி வெடிக்கட்டி எடுத்துக்கலாம். கரைச்சி வச்சுருக்க அந்த வெல்லத்தை இப்போ பாகு காச ஆரம்பிச்சிக்கலாம். பாகு பார்த்திங்கன்னா இந்த தக்காளி பதம்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் இருக்கணும். அதாவது நல்லா ஒரு கல் மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டேஜில் இருக்கணும். அது எப்படின்னு சொல்கிறேன் நான் உங்களுக்கு. அது வர்றதுக்கு அந்த பாகு கொதிச்சு நல்லா திக்காகணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம கொதிக்க விடலாம். கொஞ்சம் திக்காகும் போது ஏலக்காய் தூள் கொஞ்சமாக நான் சேர்த்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு நம்ம கொஞ்சமாக பாகு எடுத்து ஊற்றிட்டு பார்த்தோம் அப்படின்னா அது இப்போ கரைஞ்சி போகுது இல்லையா, இந்த மாதிரி இருக்கக்கூடாது. இப்போ அந்த பாகு இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காக இருக்குது. அந்த பபுள்லாம் நல்லா பெருசாக எல்லா இடத்துலையும் வருது. இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்கா, இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்மளால் கையில் எடுக்க முடியுது. எடுத்து அமுக்கணும் அப்படின்னா தக்காளி மாதிரி அமுங்குது. இந்த ஸ்டேஜ் கிடையாது. இதுக்கப்புறமா ஒரு மாதிரி கல் மாதிரி உருட்டை வரும் நம்மளுக்கு. அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வரணும். இப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா தேன் மாதிரி திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. நம்ம செக் பண்ணலாம். ஆனால் நான் இப்போ அந்த பாகை கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன் நான். ஏன்னா அடுத்த ஸ்டேஜ் போயிட போகுதுன்றதுக்காக கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ அந்த தண்ணியில் போட்டு பார்த்தோம் அப்படின்னா நல்லா எடுக்க வருது. எடுக்க உருட்டவும் வருது நம்மளால். நான் இப்போ போட்டு காட்டுறேன் பார்த்தீங்களா, நல்லா ஒரு கல் மாதிரி ஒரு சவுண்டு கேட்குது இல்லையா, அந்த வெல்லத்தை உருட்டி போடும்போது இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வரணும். இந்த பாகு ரெடி ஆகிடுச்சு இல்லையா, அதனால் சூட்லேயே அந்த பாகு அடுத்த ஸ்டேஜ் போகாமல் இருக்கிறதுக்காக ஒரு 2 ட்ராப் லெமன் ஜூஸ் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு கலந்துடலாம். இப்போ எடுத்து வச்சிருக்க பொரியில் அந்த பாகை ஊற்றி நல்லா கலந்துட்டு, இது கொஞ்சம் நம்ம சூடாக இருக்கும் போதே பொரியை உருட்டி வச்சாதான் அது நம்மளுக்கு ரவுண்டாக பொரி உருண்டை மாதிரி கிடைக்கும். கொஞ்சம் சூடாக இருக்கும் போது தான் பண்ணணும். நல்லா கரண்டி வச்சு எல்லா இடத்துலையும் கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா கையில் கொஞ்சம் எண்ணெயை தடவிட்டு நம்ம இந்த மாதிரி ரவுண்டாக பிடிச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் சூட்டோடு தான் இருக்கும், ஆனால் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு பிடிச்சி எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பொரி உருண்டை எல்லாமே ரெடி பண்ணிட்டோம், எல்லாமே பிடிச்சி வச்சுட்டோம். இதை நம்ம ஒரு ஏர்டைட்டான பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் நமுத்து போகாமல் இருக்கும். செஞ்ச உடனே நம்ம ஒரு ஏர்டைட்டான பாக்ஸில் போட்டு வச்சிடலாம். அதே மாதிரி இது ஈஸியாக இருக்கும். சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம் நம்ம வீட்லேயே. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் எங்கள் சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ, பாய் பாய்.